அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நாம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி இம்பேஷன். ஃப்ளவர் நேம் வந்து இம்பேஷன். பொறுமையின்மை, அவசரம். இந்த மனநிலை இருக்கிறவங்க நம்மளோட லைஃப்ல வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளோட அந்த பொறுமை அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து லைஃபோட ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத இந்த நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலிலும் பெருசு அப்படின்னு சொல்லி நம்மளோட லைஃப்ல நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், நம்மளோட ஆம்பிஷன், நம்ம வாழ்க்கையை நோக்கி சந்தோஷமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அந்த பொறுமை அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பெரிய ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்குது. நம்ம என்ன விஷயத்துக்காக ஆசைப்படுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பொறுமையை வந்து, அது பொறுமைங்கிறது என்னன்னா டைம். அதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரியாணி சாப்பிடணும் இன்னைக்கு நம்ம காலையில ஒரு 10 மணிக்கு ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஒரு 3-4 ஹவர்ஸ்ல நமக்கு அது கிடைச்சிடும். ஸோ நம்ம என்ன விஷயத்துக்காக ஆசைப்படுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கான டைம் கொடுக்கணும். அந்த டைம் நம்ம பொறுமையா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த ரிசல்ட் வரும். அது சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்ல அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாத்துலயுமே வந்து நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ, நம்மளோட ஆம்பிஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம் அப்படின்றது. இதுல இந்த மனநிலை வந்து நம்மளோட டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் வந்து இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் சாரு. அந்த சாரோட ஹிஸ்டரி பத்தி அவரோட பர்த்டே செப்டம்பர் மாதம் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் வீடியோவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா இந்த மருந்து கண்டுபிடிச்சவங்க, அதாவது ஃப்ளவர் ரெமடியை கண்டுபிடிச்சவங்க, நம்மளோட நோய்க்கு வந்து பேசிக்கா காரணம் என்ன அப்படின்னா அந்த மனநிலையும் ரிலேட் பண்ணி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஒரே ஒரு நோய் தான், எல்லாருக்கும் அது இருக்குது. அந்த நோய்க்கு இருக்கிற மனநிலையை பார்த்தா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து அது வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம், நோயா இருக்குது. அந்த சுகரை பத்தியான ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அந்த மனநிலை கம்ப்ளைண்ட் கேட்கும் போதும் ஒவ்வொருத்தவங்களான மனநிலை பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். இப்ப அந்த மனநிலையை பொறுத்துதான் அவங்களோட அந்த ஹெல்த் இஷ்யூல இருந்து அவங்க சீக்கிரம் வெளில வர்றாங்களா, இல்ல அதுல ஹெல்த் இஷ்யூல லாக் ஆகுறாங்களா அப்படின்றது பார்க்கணுங்க. இப்ப இந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, எல்லா நோய்க்கும் பின்னாடி அவங்க மனநிலை இருக்குது. அப்ப மனநிலைக்கு தான் வந்து நம்ம சரி பண்றோம். சரி பண்ணுனா அவங்களோட ஹெல்த் இஷ்யூல இருந்து வெளில வர்றதுக்கு உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இப்ப நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்றோம். டயட் இருக்கிறோம், எக்ஸசைஸ் பண்றோம், யோகா பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்த்துக்காக பண்றோம். ஆனா மனசுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுலதான் அந்த மனசை பேஸ் பண்ணி தான் நம்மளோட உடம்பு வந்து இயங்குறதே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம லைஃப்ல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்து மனசுதான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் மனசை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு நான் கூட சொல்லுவேன். ஏன்னா மனசை நம்ம பத்திரமா பாத்துக்கிறோம் போது நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். அதுல வந்து மெயின் ரோல் பிளே பண்றது வந்து இந்த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இதுல வந்து நம்ம ஒரு கேஸ் டேக்கிங் வந்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்தாங்க. அந்த ஒய்ஃப், அந்த கிளைண்ட் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கா எப்படி ஒரு கேரக்டர்னா, எல்லா ஒர்க்கையுமே சீக்கிரம் முடிக்கணும், இம்மிடியா செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனநிலை இருக்கும். இது வந்து 2 ரோல்ல பிளே பண்ணுது. ஒண்ணு ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா அதே மனநிலை தான். ஆனா உங்க ஹஸ்பண்ட், பசங்க, ஃபேமிலியில ஒருவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு சஃபர் ஆகல, ஃபேமிலியுமே ரொம்ப பெருசா சஃபர் ஆகல. பட் இதே ஒரு கேரக்டர், இதே ஒரு மனநிலை ஒர்க் பண்ற இடத்துல எம்ப்ளாயிஸ் கிட்ட போகும்போது அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகுது, ப்ராப்ளத்தை கொடுக்குது. அவங்களுமே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. அதுல ஆப்போசிட்ல இருக்கிற எம்ப்ளாயுமே வந்து ப்ராப்ளமா அங்க இருக்கு அவங்களுக்கு. இல்ல ஹஸ்பண்ட் சைடு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, என் ஃபேமிலியை பொறுத்தவரை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் ஒர்க் பண்ற இடத்துல வந்து இந்த ஒரு வேலையை வந்து சீக்கிரம் முடிக்கணும், அவசரப்படுறது, இந்த பொறுமை இல்லாம இருக்கிறது, இதனால வந்து அவங்களோட கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நேம் வந்து ஒர்க் பண்ற இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அந்த மேடம் கிளைண்ட் சைடு கேட்கும்போது, இல்ல எனக்கு என்னன்னா வேலையை நான் கரெக்டா முடிக்கிறேன்,
இந்த மாதிரி எல்லாரும் முடிக்கணும், எல்லாரும் கரெக்டா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்னோட ரோல்ல தான் நான் ப்ளே பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது அவங்க மட்டும் செய்யும் போது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் அந்த அவசரத்துக்கு இமிடியட்டா முடிக்கணும் அப்படின்னு அர்ஜென்ட் பண்ணும்போது அங்க அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்ப நம்ம ஜென்ரலா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ பார்க்கும்போது அவங்க அழகா இருக்காங்க, ஹைட்டா இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அத பத்தி நம்ம பேசுவோம். செகண்ட் டே அவங்கள பத்தி பேசும்போது அவங்களோட மனசு, அவங்களோட கேரக்டர் தான் பேசுவோம். ஸோ அதுல வந்து இந்த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஃப்ளவர் வந்து ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இது வந்து எம்ப்ளாயிஸ் கிட்ட ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்குது. இது ஒரு கம்ப்ளைண்டாவே அங்க ஒர்க் பண்ற இடத்துல போகுது. ஸோ அதனால இவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு இந்த மனநிலைக்கு இந்த ஃப்ளவர் அவங்க எடுக்கிறாங்க. இவங்க எடுக்கும்போது அவங்களுக்கான அந்த பாசிட்டிவான மைண்டும் இந்த பாசிட்டிவான லைஃப்பும் அவங்களுக்கு கண்டிப்பா ஃப்ளவர் ரெமடி வந்து சப்போர்ட் கொடுக்கும். மனசு பத்தியான ஒரு கவிதை. காத்திருந்த நொடிகள் வெற்றியாக மாறும், பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை மலரும், மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.